ஹாய் வணக்கம், நான் உங்க விமல்ஸ் கிச்சன் வந்து விமல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, சேலம் வெள்ளை பிரியாணி சொல்லுவாங்க. அது மட்டனும் வச்சுக்கணும். இது மட்டனு, சேலம் மட்டன் வெள்ளை பிரியாணி. இது வந்து ஜீரக சம்பாவில் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு வந்து தானே 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். எப்பயுமே மட்டன் பிரியாணிக்கு அரிசியோட கொஞ்சம் மட்டன் கூட இருந்தால் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால ஒரு 3/4 கிலோ மட்டனு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த மட்டனை வந்து நம்ம மேரினேட் பண்ண போறோம். அதாவது மட்டனை வந்து மசாலா போட்டு ஒரு 1/2 hour to 1 hour ஊற வைக்க போறோம். அந்த மசாலாக்கு என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சின்ன வெங்காயம் ஒரு 20 பீஸ் அளவுக்கு போட்டுங்க. ஒரு 20 எண்ணிக்கையில ஒரு 20 வெங்காயம். இதெல்லாம் பொடியாததுனால நான் கலந்து போட்டுக்கிறேன். 20 வெங்காயம் அளவு போட்டுங்க. அது கூடவே பச்சை மிளகா ஒரு 3 மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு. அது கூடவே ஒரு 3 ஏலக்காய், ஒரு 2 பீஸ் அளவுக்கு பட்டை உடைச்சு போட்டுங்க. ஒரு 4 பீஸ் அளவுக்கு லவங்கம் போட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்க போறோம். நல்லா மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு பேஸ்ட்டு. இதை வந்து அந்த மட்டனில் மிக்ஸ் பண்ணிங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி ஒரு 60 கிராமும் இஞ்சி ஒரு 60 கிராமும், பூண்டு ஒரு 40 கிராம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துங்க. அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு, அது கூட ஒரு 100 ml தயிர் ஆட் பண்ணி இது கூட மட்டன் கூட ஆட் பண்ணிங்க. அதையும் சேர்ந்து இதோட மிக்ஸ் பண்ணி மசாலாவோட இப்போ கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம், மினிமம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு நாள் தப்பு இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை மட்டனை குக்கரில் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை மட்டன் ஊற வச்சு ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட 40 minutes கிட்ட ஆயிடுச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 100 ml எண்ணெய், 2 ஸ்பூன் அளவு நெய். இது கூட வந்து நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2 பட்டை, மராட்டி முக்கு சொல்லுவாங்க, அது ஒரு 2 பீஸு, ஒரு ஸ்டார் அனஸ், இதெல்லாம் இதில் சேர்த்து ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில்லி பவுடரோ தக்காளி எதுவுமே வராது. இது கூட 2 பச்சை மிளகா. ஏற்கனவே நான் அரைக்கும் போது ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருப்பேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணி, வெங்காயம் வதங்கும் போது உங்க சின்ன ஒரு கை அளவுக்கு புதினா, கூட ஒரு கொஞ்சம் மல்லி, இது கூட வதக்கிங்க. வெங்காயம் பாருங்க, வெங்காயம் புதினா வதங்கினோடனே நம்ம ஊற வச்ச அந்த மட்டனை அப்படியே அதில் ஆட் பண்ணிங்க. போட்டு இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் இதை அப்படியே வதக்க வேண்டியதான். ஒரு 2 நிமிஷத்துக்கு, ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா இந்த சூட்டில் 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, நம்ம வந்து 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ அதே அளவு. அதாவது நான் வந்து இது ஜீரக சம்பா பிளஸ் மட்டன் வேகணும், அதனால 1க்கு 1.5 ஊத்துற அளவு. நீங்க 1 கப்புனா 1.5 கப் தண்ணி ஊத்திங்க. அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து ஒரு 4-5 விசில், நீங்க உங்க மட்டன் வாங்குற இடத்துல எப்படி மட்டனோ அதுக்கேற்ற மாதிரி உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி 5 விசிலோ 6 விசிலோ 4 விசிலோ விட்டுங்க. இது கொஞ்சம் இளம் ஆடுனால நான் ஒரு 4 விசில் விடுறேன். பிரியாணிக்கு வந்து நம்ம ஒரு 1/2 kg ஜீரக சம்பா அரிசி. இந்த பிரியாணி வந்து ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஒரு 1/2 kg ஜீரக சம்பா எடுத்து நம்ம ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். 4 விசில் விட்டு அருமையாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறோம். போட்டு இந்த அரிசியை அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அரிசி டக்குன்னு உடையாது, ஏன்னா இது ஜீரக சம்பா பொடியாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை செக் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து கறி வேக போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ணிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கணும். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு செக் பண்ணிட்டு நீங்கள் போட்டுங்க. இப்போ இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நல்லா இப்போ கொதி வருது பாருங்க.
அரிசியும் அந்த இதுவும் நல்லா உதிக்கும் போது இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து மறுபடியும் குக்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு விசில் விடுவோம். இப்போ நல்லா இந்த இதில் ஏர் வரும்போது விசில போட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. பாருங்க பிரியாணி 10 நிமிஷம் 5 விசில் நல்லா அடங்கிடுச்சு. என்ன செய்யறோம், நம்ம எடுத்து விடுறோம். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்றோம். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி புதினா ஃப்ளேவர் சேர்த்துக்கு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ என்னோட டாட்டர் வந்து எப்படி இருக்கு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. எப்படி இருக்குது அஞ்சு?